திருப்பரங்குன்றம் கல்லத்தி மரம் மீது கொடியேற்றிய விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை அடுத்து தர்கா நிர்வாகத்தினர் மீது கோவில் நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கல்லத்தி மரம் மீது கொடியேற்றிய விவகாரம் நீதிமன்ற உத்தரவை அடுத்து கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் கீழ் திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பரங்குன்றம் இந்து சமய அறநிலைத்துறை உள்கண்காணிப்பாளர் அவர்கள் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் மனுவுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத சில நபர்கள் அனுமதி பெறாமலும் அத்துமீறி சென்றதாலும் ஒரு பிரிவினர் கொடி கட்டியதாக 3 பிரிவின் கீழ் நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் தர்கா நிர்வாகத்தினர் மீது போலீசார் அந்த வழக்கு பதிவு செய்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கல்லத்தி மரத்தில் உரிய அனுமதியின்றி சந்தனக்கூடு விழா கொடியேற்றம் செய்த தர்கா நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கோவில் நேற்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி DR சுவாமிநாதன் உத்தரவை அமல்படுத்தாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டு அதற்கான விசாரணையும் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு விசாரணை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்தது. அப்போது நீதியரசர் தர்கா இருக்கும் இடத்தை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் கோவிலுக்கு சொந்தமானது என்பது தெரியுமா தெரியாதா என கோவில் நிர்வாகத்திடம் கேட்டபோது தெரியும் என கூறினார்கள். பிறகு எதற்காக கோவில் தலைவிருச்சமான கல்லத்தி மரத்தில் தர்கா நிர்வாகத்தினரை எப்படி கொடியேற்ற அனுமதித்தீர்கள்? கொடியேற்றியது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களிடம் அனுமதி கேட்டார்களா என நீதிபதி கேள்வி எழுப்பியதற்கு தங்களிடம் அனுமதி பெறவில்லை என கூறியதால் பிறகு ஏன் அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை? உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டதை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலக உள்துறை கண்காணிப்பாளர் சத்தியசீலன் அனுமதியின்றி கல்லத்தி மரத்தில் கொடியேற்ற தர்கா நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கல்லத்தி மரத்தில் ஏற்றப்பட்ட கொடியை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் தர்கா நிர்வாகத்தினர் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத நபர்கள் அனுமதி பெறாமல் அத்துமீறி சென்று கொடி கட்டியதாக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள சிக்கந்தர் பாதுஷா உலியா தர்கா சந்தனக்கூடு கடந்த 21ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. நன்றி பாலமுருகன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.